ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ரெசிபீஸில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம காராமணியை பயன்படுத்தி ஒரு கறி ரெசிபி தான் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஃப்ளேவரில் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க, ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். வெங்காயம் இந்த அளவுக்கு சுருங்கி கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூடவே ஒரு 2 தக்காளியை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற போகிறோம். இந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும், 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூளும், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடரும், தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதான். இந்த தக்காளியிலேருந்து இந்த மசாலா அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுற போகிறோம். நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லாம் வதங்கி வந்த பிறகு நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு காராமணியை நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் ஒரு 4 விசில், கொஞ்சமாக உப்பு சேர்த்து 4 விசில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியோடையவே நம்ம இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதான். நல்லா இது கொதிக்க ஆரம்பிக்கணும். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி நல்லா கொதிக்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்ச பிறகு இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக ஜீரணமும் ஆகும். அதே நேரத்தில் வயசானவங்க கூட சாப்பிட நல்லாயிருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். துருவி போட்டு நம்ம அதை பேஸ்ட்டாக அரைச்சி போடும்போது வயசானவங்களுக்கு சீக்கிரத்தில் ஜீரணம் ஆகாது. அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி தேங்காய் பாலாக சேர்த்துக்கிட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க. இப்போ இதை லோ ஃப்ளேமில் நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட போகிறோம். இது கொதிக்கிற நேரத்தில் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது காஞ்ச பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும், தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூனும், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தீஞ்சிடக்கூடாது. மசாலா தீயாத அளவுக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொதிச்சுட்டு இருக்குல்ல அந்த குழம்புல இந்த தாளிப்பை சேர்த்துற வேண்டியதான். அவ்வளோதான், ஒரு அருமையான சூப்பரான ஒரு கறி ரெசிபி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு மட்டன் கறி ஃப்ளேவரில் இருக்கும். இந்த லாஸ்ட்டில் இந்த தாளிப்பு கொடுத்தீங்கன்னா தான் அந்த டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். சப்பாத்திக்கெலாம் ஒரு அருமையான சைட் டிஷ் இது. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. காராமணியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அடங்கியிருக்கு. வாரத்துக்கு 1 முறையோ 2 முறையோ காராமணியை பயன்படுத்தி இந்த மாதிரி கிரேவிலாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது சாப்பாட்டுக்கும் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். நல்லா மொறுன்னு அப்பளம் வறுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பாட்டுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.